சொல்லணும். ரைட்டு, அவர் எந்த இடத்த விட்டுட்டு போக போகிறாரு, அந்த இடத்த பிடிக்கிறதுக்கு ஆட்கள் வருவாங்களா அப்படின்னு கேட்குறேன். அவர் எந்த இடத்த விட்டுட்டு போக போகிறாரு? அவர் இந்த சினிமாவில் என்ன பண்ணியிருக்கிறாரு? இப்போது நம்ம விஜயகாந்தை பற்றி பேசணும். நியாயமான கேள்வி. எவ்வளோ அரசியலும் தாண்டி நடிகனாக இருக்கும்போதே பல்லாயிரம் பேருக்கு சோறு போட்டிருக்கிறாரு, பல்லாயிரம் பேருக்கு வேலை வாங்கி கொடுத்துருக்கிறாரு, பல்லாயிரம் பேரை டாக்டர் ஆக்கியிருக்கிறாரு, வக்கீல் ஆக்கியிருக்கிறார், இன்ஜினியர் ஆக்கியிருக்கிறாரு. அதில் ஏதாவது ஒன்று இவர் செஞ்சுருக்கிறாரா? இந்த 2 கேள்வி கேட்டதுனால 2த்தையும் கம்பேர் பண்ணி பேசுகிறேன். அவரோடலாம் ஒப்பிட்டு விஜய் பேசக்கூடாது, பேசினா அது நமக்கு தான் அசிங்கம். ஸோ எந்த இடத்த விஜய் இங்கே விட்டுட்டு போக போகிறாரு? சுறா மாதிரியான படம் பண்ணார், அந்த இடத்த விட்டுட்டு போக போகிறாரா? அந்த படம் சன் பிக்சர்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய தோல்வி படம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக அவர் நடித்து கொடுத்த பீஸ்ட், அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய தோல்வி படம். ஸோ இந்த மாதிரி இடத்த அவர் விட்டுட்டு போக போகிறாரா? நாளைக்கு இந்த இடத்த யாராவது பிடிப்பாங்களான்னு கேட்குறீங்களா? எந்த மாதிரி இடத்த அவர் விட்டுட்டு போகிறாரு? அவர் என்ன படம் வந்து வெற்றி படம், ஹிட் படம், இந்த